தேவன் மேல் வைராக்கியமும் பயபக்தியும் உள்ள ஒரு மனிதன் இப்படி சொல்கிறான்: கர்த்தாவே, உமது ஆலயமாய் வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 26:8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை சொன்னவர் வேறு யாரும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக அழைக்கப்பட்ட தாவீது ராஜாதான். இந்த அதிகாரத்தின் சூழ்நிலை என்ன? சங்கீதம் 26 தாவீது ஒரு முக்கியமான நிலையில் இருக்கிறார். அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதனால் அவர் தேவனிடம் தன் நீதியை வாதாடுகிறார். நான் உத்தமமாய் நடந்தேன் என்று தைரியமாக சொல்கிறார். அவர் இவ்வளவு தைரியமாக பேசுவதற்கு காரணம் என்ன? அவர் தேவனுக்கு பயப்படும் வாழ்க்கை வாழ்ந்தவர், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தன் மனசாட்சி தூய்மையாக இருந்தது என்று அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தம் என்ன சொல்கிறது? உமது ஆலயத்தை நான் நேசிக்கிறேன் என்று அவர் சொல்வது ஒரு கட்டிடம் பற்றி அல்ல. அது ஒரு உண்மையான அர்த்தம். தேவனுடைய பிரசன்னம் மீது அவருக்கு ஆசை, தேவனுடன் இருக்கும் உறவு மீது அவருடைய தாகம், தேவனுடைய மகிமையில் வாழ வேண்டும் என்கிற அவருடைய விருப்பம். இது தாவீதின் இருதயம். எனக்கு தேவன் இருக்க வேண்டும், அவருடைய சந்நிதி எனக்குள் இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆசை. நமக்கான கேள்வி, அன்பானவர்களே, இன்று நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆனால் உண்மையில் தேவனை நாடுகிறோமா? நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆசையா? நம் இருதயம் தேவனை தேடுகிறதா? அன்பானவர்களே, இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? நாம் தாவீதை போல வாழ வேண்டும் என்றால் நம்முள் தேவனை நாடும் தாகம் இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க ஆசை இருக்க வேண்டும், பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி வாழும்போது நம் வாழ்க்கை பரிசுத்தமாகும், பாவ வழியில் நடக்க மாட்டோம், தேவன் நம்மை காத்து நடத்துவார். அன்பானவர்களே, நீங்களும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சந்நிதி மீது தாகம் கொள்ளுங்கள், அவருடைய மகிமையில் வாழ விரும்புங்கள். அந்த தாகம் உங்களுக்குள் வந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசட்டும். ஆமேன்.